ஹாய்ங்க, எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி நம்ம போடுற ஸ்டிச் பார்த்திங்க அப்படின்னாக்கா ஜர்தோசி ரோப் ஸ்டிச் ஆர் ஜர்தோசி ஸ்டெம் ஸ்டிச் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டிச் தான். இதுக்கு வந்துட்டு 6 நீடில் எடுத்துக்கோங்க, ஷூயிங் த்ரெட் எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு எல்லாத்துக்குமே வேறு கலர் தாங்க ஷூயிங் த்ரெட் எடுக்கிறேன். நீங்கள் ஜர்தோசி என்ன கலர் எடுக்கிறீங்களோ அந்த கலருக்கு ஷூயிங் த்ரெட்டை எடுத்துக்கோங்க. இப்போது இந்த பீசஸ் எல்லாம் வந்துட்டு ½ இன்ச் இல்லைங்க, ½ நான் அந்த பீசஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். சரி, ஒரு முறையும் உங்களுக்கு கட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்றதுக்காக நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுட்டேன். உங்களுக்கு இவ்வளோன்னு சொன்னால் நீங்கள் கட் பண்ணிப்பீங்க அப்படின்றதுனால இப்போது ஒரு பீஸ் லோட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி த்ரெட்டை மேலே எடுத்துட்டேன் பாருங்கள். இப்போது ஒரு பீஸ் லோட் பண்ணி நேராக ஸ்டிச் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஒரு செயின் ஒரு லாக் போட்டு நேராக ஸ்டிச் பண்ணிடுங்க. அடுத்தது 2வது ஸ்டிச் வந்துட்டு லைட்டாக இந்த ஃபஸ்ட்டு போட்ட ஜர்தோசி ஸ்ப்ரிங்கை லைட்டாக தள்ளி விட்டுட்டு ஒரு செயின் ஒரு லாக். இப்போது அடுத்த ஜர்தோசியை லோட் பண்ணிக்கோங்க. ½ மேலே ஜர்தோசி பெருசாக இருக்கக்கூடாதுங்க, நல்லா இருக்காது, ஸ்டிச் அசிங்கமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு செயின் ஒரு லாக்கு. மறுபடியும் இந்த 2வது போட்ட அந்த ஜர்தோசி ஸ்ப்ரிங்கை தள்ளி விட்டுட்டு அதுக்கு முன்னாடி போய் ஒரு செயின் ஒரு லாக் போட்டுட்டு அடுத்தது இந்த மாதிரி ஜர்தோசி ரோப் ஸ்டிச்சை பொறுத்த வரலையும் இந்த மாதிரி ட்விஸ்ட் ஆகி வரணும். தெரியுதுங்களா எப்படி ட்விஸ்ட் ஆகிருக்கு அப்படின்ட்டு? இப்போது இந்த ஜர்தோசியை லைட்டாக தள்ளி விட்டுட்டு நீங்கள் ஸ்டிச்சஸ் போடுங்க. ஒரு செயின் ஒரு லாக்கு. மறுபடியும் ஒரு ஜர்தோசி லோட் பண்ணியாச்சு. லோட் பண்ணி கிட்ட தள்ளி விட்டுட்டு ஒரு செயின் ஒரு லாக். பீட் நீடில் தான் எடுத்திருக்கேங்க. அதுக்கப்புறமா இந்த ஜர்தோசியை லைட்டாக தள்ளி விட்டோம் அப்படின்னா தான் உங்களுக்கு வந்துட்டு அந்த ட்விஸ்ட்டு கிடைக்கும். தள்ளி விட்டுட்டு ஒரு செயின் ஒரு லாக். இதே மாதிரி போட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு ஜர்தோசி ஸ்டெம் ஸ்டிச் கிடச்சிரும். கொடி பேட்டர்னில் நீங்கள் இதை போடும்போது ஜர்தோசி யூஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி போடலாம். அதே சமயம் நம்ம ஃபில்லிங்க்கும் யூஸ் பண்ணலாம். நான் ப்ராஜெக்டில் பண்ணியிருக்கிற இமேஜை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நம்ம நிறைய போட்டு பழகிட்டோம் அப்படிங்கும்போது 2-3 பீசஸ் எடுத்துகிட்டு ஒரு பீஸாக லோட் பண்ணி ஒரு செயின் ஒரு லாக்கு, ஒரு செயின் ஒரு லாக் ஸ்டிச். இதுக்கப்புறம் இந்த ஜர்தோசியை கொஞ்சமாக தள்ளி விட்டுட்டு ஒரு செயின் ஒரு லாக். அந்த மாதிரி அப்படி போட்டிங்க அப்படின்னா தான் ட்விஸ்டாகி கிடைக்கும், இல்லைன்னா நேராக கிடைக்கும். இதை லைட்டாக தள்ளி விட்டுட்டு ஒரு செயின் ஒரு லாக்கு. மறுபடியும் அடுத்த ஜர்தோசியை நம்ம கீழே விடணும். இதே மாதிரி ஒரு முறையும் இதை தள்ளி விட்டுட்டு போட்டிங்க அப்படின்னா தான் அந்த ஜர்தோசி வந்துட்டு கரெக்டாக நம்மளுக்கு வந்துட்டு ட்விஸ்ட் ஆகி அதனோட ஸ்டிச் வந்துட்டு நம்மளுக்கு கரெக்டாக கிடைக்கும். நேராக கிடச்சிது அப்படின்னா அது நல்லா இருக்காது. ஆல்ரெடி வந்துட்டு நீங்கள் சில்க் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க, ஸ்டெம் ஸ்டிச் எப்படி அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அதனால் இந்த ஸ்டிச்சஸ் எல்லாம் உங்களுக்கு புரியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம பழக்கப்படுக்கிற வரைக்கும் தான் ஒன்றா போடலாம். பழக்கப்பட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸி. 2-3 பீசஸ் நம்ம லோட் பண்ணி போடலாம். இந்த ஜர்தோசியை தள்ளி விட்டு நம்ம ஒர்க் பண்ணணும் அப்படின்னாக்க நல்ல ட்விஸ்ட் ஆகி அழகாக கிடைக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி தள்ளி விட்டுட்டு ஒர்க் பண்ணணும்னா நல்ல ட்விஸ்ட்டாக கிடைக்கும். பழக வரைக்கும் ஒன்றா எடுத்து நம்ம போட்டுக்கலாம். பழகிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸி. த்ரெட்லலாம் பழகி நம்ம இப்போ நல்லா போடுறோம் இல்லைங்களா, அதே மாதிரி ஜர்தோசிலையும் நம்மளுக்கு நல்லா வந்துடும். சரி, நம்ம ஜர்தோசி கிளாஸஸ்லாம் ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம் அப்படின்றதுக்காக நான் ஜர்தோசியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேங்க.
இன்னும் அந்த எம்போஸ்டு லீஃப் ஃபில்லிங், எம்போஸ்டு வந்துட்டு பீடு மேட் ஃபில்லிங், ஜர்தோசி மேட் ஃபில்லிங், உங்களுக்கு அடுத்தது கட் ஒர்க் இருக்குது, பேட்ச் ஒர்க், அவ்வளோதான் இருக்குது. அட்வான்ஸ் கிளாஸையே நம்ம கிட்டத்தட்ட கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இல்லை இப்போ தான் அந்த வீடியோ உங்கள் கண்ணில் படுது, ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்மளோட வீடியோஸை 1 by 1 ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு இன்ஸ்டா பேஜில் ஷேர் பண்ணுங்கள். ஒன்றும் தப்பு கிடையாது, கவலைப்பட வேண்டாம், நம்ம இப்போ தான் பார்த்தோம் அப்படின்ட்டு. சரிங்களா? இது எவ்வளோ ட்விஸ்டாகி வந்திருக்குதுன்னு பார்த்தீங்களா? இப்போது லாஸ்ட்டாக நம்ம என் நாட் போட்டு நம்ம இந்த ஸ்டிச்சை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இது வந்துட்டு ஃபில்லிங்க்கும் யூஸ் பண்ணலாம், கொடி பேட்டர்னுக்கு யூஸ் பண்ணலாம், அடுத்தது ஃபில்லிங்க்கு யூஸ் பண்ணலாம். ஃபில்லிங்க்கு எப்படி யூஸ் பண்ணலாம், எந்த மாதிரி அவுட்புட் கிடைக்கும் அப்படின்றதையும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இந்த ஃப்ளாருக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? இதுதான் வந்துட்டு ஸ்டெம் ஸ்டிச்சு. இது எப்படி நான் வந்துட்டு ஃபில்லிங்க்கு யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி கிளாத்தோட கலர் மேலே தெரியாத மாதிரி நம்ம ஒர்க் பண்ணணும். தெரியுதுங்களா? நல்லா ட்விஸ்டாகி வரணும், நல்லா அழகாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் போடுங்க. போட்டுட்டு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு கீழே கமெண்ட் பண்ணுறவங்க உங்களோட நேமோட கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களோட நேமை நான் சொல்கிறேன். சரிங்களா? அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.